ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லூமியான் 11ஓட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வர எல்லா வீடியோவுமே வந்து லூமியான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வந்து லூமியான் வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு அவுட்புட் தரும்னு. ஸோ இதை வச்சு தான் நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ நான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கிரியேட் நியூன்னு இருக்கும். ஸோ இது வந்து லோடு. ஸோ லோடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இதுக்கு முன்னாடி நான் பண்ண பழைய ப்ராஜெக்ட்னு வச்சுக்கலாம். ஸோ மெர்ஜ் ப்ராஜெக்ட்னா 2 ப்ராஜெக்டையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து சேவர்ஸு பெஞ்ச் மார்க்கு. ஸோ இதை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் டேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அவங்களாவே லூமியான்லேருந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த சேவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சேவர்ஸ் வந்து எப்படின்னா நம்ம வந்து எப்போயுமே ஆட்டோகேட்லேயோ ஸ்கெட்சப்லேயோ என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து பண்ணுறத சேவர்ஸ், அதாவது புதுசாக சேவ் பண்ணுறது சேவர்ஸ் பண்ணுவோம், ரைட்டா. ஸோ இங்கே எப்படின்னா சேவர்ஸ் பண்ணக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணுறத சேவே பண்ண முடியும். ஸோ அதாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை அடுத்தடுத்து பண்ணுறத வந்து சேவ் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைமிங் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து சேவ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஒரு டைமிங் ஓடும். ஸோ அதை நம்ம போக பார்க்கலாம். இது வந்து லூமியான் 11, ஓகேவா. ஸோ லூமியான் 11 தான் நம்ம பார்க்குறோம். நம்ம லூமியான் ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து அடுத்து வந்து பெஞ்ச் மார்க், ஓகேவா. ஸோ பெஞ்ச் மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த லூமியான் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் என்னோட வந்து கிராஃபிக்ஸ் கார்டு அதிகமாக இருக்கணும். ஸோ கிராஃபிக்ஸோட மெமரி அதிகமாக இருக்கணும், ப்ராசஸர் நல்லா இருக்கணும், சிஸ்டம் மெமரி நல்லா இருக்கணும். ஸோ என்னோடய சிஸ்டம் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா GTX 1650. ஸோ இது வந்து ஓகே. ஸோ வந்து மினிமமாக இருக்குது, ஓகேவா. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 4GB தான். ஸோ 4GB எனக்கு பத்தலை அப்படின்னு வருது. ஸோ இருந்தாலும் எனக்கு வந்து ஹேங் ஆகாமல் ரன் ஆகும். அடுத்து ப்ராசஸர். ஸோ எனக்கு ப்ராசஸர் வந்து நல்ல ப்ராசஸர் தான், இன்டெல் கோர் தான். ஸோ நல்ல ப்ராசஸர் தான். சிஸ்டம் மெமரி வந்து 8GB தான். நான் 16GB வாங்கல, 8GB தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளோட பெஞ்ச் மார்க், அதாவது சிஸ்டமோட ஸ்பீடு. இது வந்து ஓரளவு வந்து மினிமம் ஒரு 25க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஹேங் ஆகாமல் வரும். சில நேரம் வந்து அவங்களுக்கு இங்கேயே வார்னிங் காட்டிடும். இது வந்து சில பேர்த்துக்கு வந்து 80 கூட காட்டும். ஸோ 80 காட்டினா எனக்கு கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைன்னா உங்களுக்கு வந்து லூமியான் வந்து ஹேங் ஆகும், ஸ்டெக் ஆகி போகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்துட்டு லூமியான் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் லேப்டாப்பில் தாங்குமா தாங்காதான்னு. ஏன்னா லூமியான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர், ஒரு கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் மாதிரி, சரிங்களா. நீங்கள் பார்க்குறத வந்து ரியலாக கொண்டு வரோம். ஸோ நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸில் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது எல்லாமே ரியலாக எடுக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்னென்னா எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த பெஞ்ச் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லூமியானில். ஸோ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இது எடுக்கலாம். ஸோ நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து உங்கள் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து. இதே சில பேர்த்துக்குலாம் அந்த இடத்துல பெஞ்ச் மார்க்கில் வந்து 100 காட்டும். 100 காட்ட உடனே கிளிக் பண்ண உடனே உள்ளே போகும். ஸோ எனக்கு 35னால கொஞ்சம் லோடாகி தான் உள்ளே போகும். ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ பழைய ஸ்கெட்சப் வந்து பார்த்தா தான், ஸ்கெட்சப் தெரியணும்னா AutoCAD தெரிஞ்சிருக்கணும். AutoCAD தெரிஞ்சிருந்தால் ஸ்கெட்சப் ஈஸியாக பண்ணலாம். ஸ்கெட்சப் பண்ணக்கப்புறம் அதில் எனக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக வேணும்னா நீங்கள் லூமியான் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ பழைய வீடியோ வந்து எதுவுமே நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ தனித்தனியாகவே போட்டிருப்பேன், ஸ்கெட்சப் தனியாக, AutoCAD தனியாக போட்டிருப்பேன். ஸோ பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துக்கோங்க. இது ஓப்பன் ஆக டைம் ஆக தான் செய்யும் நம்மளுக்கு. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அவங்களே வந்து எல்லாமே டிஃபால்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சிட்டி மாதிரி அவங்களே ரெடி பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து மற்ற சாஃப்ட்வேர் மாதிரி கடி அடிக்காது. 3ds Max மாதிரி அப்புறம் வந்து உட்காந்து நம்ம வளவலன்னு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த கேம் விளாட்றவங்களுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா கேமிங் விளாட்ற மாதிரி தான் இருக்குது இந்த சாஃப்ட்வேர். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே வந்து லூமியானில் அதே மாதிரி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லூமியானில் வந்து என்னால் எதுவுமே வந்து டிசைன் பண்ண முடியாது, எதுவுமே எடிட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கட் பண்ணி இந்த இடத்துல கிளாஸ் வேணும், இந்த ரைலிங் வேண்டாம், இந்த இடத்துல கிளாஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ரைலிங்
ஸ்டீல் லைனிங் இல்லாமல் என்னால் கொடுக்க முடியாது. நீங்கள் ஸ்கெட்சப்பை எடிட் பண்ணிவிட்டு இங்கே ரீஇம்போர்ட் தான் பண்ணணும். ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. பெரிய வேலையெல்லாம் இல்லை, அங்கே எடிட் பண்ணிட்டு இங்கே வந்து ரீஇம்போர்ட்னு ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கொடுத்தா போதும். ஸோ பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து லூமியானில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம், உள்ளே போனால் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கீஸ் எல்லாம் இருக்குதுன்னு, அந்த கீஸ் என்னன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட்டு லூமியானை பற்றி ஒரு ஓவர் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா வந்து கண்டென்ட் லைப்ரரி. ஸோ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது, நான் வந்து மாடல் இம்போர்ட் பண்ணுறது, ஸோ இம்போர்ட்டான மாடல் பார்க்குறது, நேச்சர்ஸு, இந்த ட்ரீஸ்லாம் இருக்குல்ல அது, அதுலேயே இன்னொரு இது இப்போ பீப்புள்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து இண்டோர்ஸு. ஸோ லைக் வந்து சேர்ஸ். லூமியானில் வந்து உங்களுக்கு என்னென்னா இப்படி வீட்டுக்குள்ளே கூட போய்க்கலாம், போயிட்டு கூட நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து சேர்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கலாம், லூமியானில் பார்க்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பீப்புள் அனிமேஷன்லாம் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ எஃபெக்ட்ஸில் வந்து நான் என்னென்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஸ்மோக் வர மாதிரி, ஃபயர் வர மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அவுட்டோரில் என்னென்ன வைக்க முடியும், அப்புறம் கார்ஸு, லைட்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து வைக்கலாம். ஸோ அண்ட் தென் வந்து இங்கே வந்து பில்ட் மோடு. ஸோ இதுதான் பில்டு மோடுமாங்க, ஏன்னா நம்ம இந்த இடத்துலலாம் பில்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பில்ட் மோடு. ஸோ அடுத்து வந்து ஃபோட்டோ மோட். ஃபோட்டோ மோடும் வந்து என்னென்னா லைக் வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அங்கே வந்து இந்த பில்ட் மோடில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், என்னென்ன வேணுமோ சுற்றி நேச்சர்ஸ்லாம் வச்சுட்டு மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டரிங்கான ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன், எப்படி பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், என்ன பிக்சர் வைக்கணும், என்ன மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்டீரியருக்கும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ப்ரிவியூ மாதிரி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அந்த மாதிரின்னு. இதோ இங்கே பார்க்குற குவாலிட்டியோட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டியாக தான் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. என்ன ப்ரோ குவாலிட்டியே இல்லை நீங்கள் யோசிக்க தேவையில்ல. இதோட இங்கே பார்க்குறீங்கல்ல இந்த குவாலிட்டியோட நல்ல குவாலிட்டி தான் வரும் ரெண்டரி கொடுத்தா, ஓகேவா. ஸோ மூவிங்கிறது வந்து மூவி வந்து எப்படி ஸோ அனிமேட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் சும்மா ஒரு எடுத்திருக்க வீடியோவில் சும்மா ஒரு ப்ளே பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து இதையே வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக ரெண்டர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஒரு டாப் வியூலேருந்து ஒரு ரியலிஸ்டிக்காக தெரியுது அப்படின்னா ஒரு வீடியோ வந்து ட்ரோன் கேமராலேருந்து எடுக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வியூ வந்து வரும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கிளிப்பிங் இருக்குது. ஸோ இந்த கிளிப்பிங்லேருந்து எடுத்த பிறகு வந்து பார்த்திங்களா பீப்புள் நடந்து போகிற மாதிரிலாம் நம்மளால் வைக்க முடியும். ஸோ நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது லூமியா. அதனால தான் வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து ப்ராசஸர் அதிகமாக வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஒன் டைப் ஆஃப் இது, ஓகேவா. ஸோ இப்போ என்னோடய மெனு அந்த இன்டர்ஃபேஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் போனோம் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி எனக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நாளையிலேருந்து ஒவ்வொரு வீடியோவாக டுட்டோரியலாக பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.